இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். உலகமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா, அமெரிக்கா இடையிலான அந்த ட்ரேட் டீல். அதுல ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியா மீது இருந்த 25% டாரிஃப நான் ரிவோக் பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய கண்டிஷனும் போட்டிருக்காரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்தியா இனிமேல் ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது. அப்படி நீங்க மறுபடியும் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மறுபடியும் இந்த 25% டாரிஃப உங்க மேல போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ஒரு வார்னிங் குடுத்திருக்காரு. உண்மையிலேயே ரஷ்யாட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்காம இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா, இந்தியாவ மிரட்டி இந்த அளவுக்கு ஏன் ட்ரம்ப் பண்ண வைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா இதுல பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. இந்தியா ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒண்ண வெளியிட்டிருக்காரு. அதுல யுஎஸ் கவர்ன்மென்ட் பேனல் ஒண்ண அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பேனல் பேசிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியா டைரக்டா அல்லது இன்டைரக்டா ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பேனல்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, யுஎஸ் உடைய காமர்ஸ் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரி, ட்ரெஷரி செக்ரட்டரி மாதிரியான யுஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்தும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீ வாங்கிருவியோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு யுஎஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பேனல் போட்டு இந்தியாவை வேவு பார்க்கறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்கிறதா தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா இந்த பேனல் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, ஆமா டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ மறுபடியும் ரஷ்யன் க்ரூட் ஆயில வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேனல் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது சம்பந்தமா ட்ரம்ப்புக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் போகும். போன உடனே அந்த நிமிஷம் 25% அடிஷனல் டாரிஃப் போடப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டாரிஃபை இப்போ குறைச்சிருக்கேன், ஆனா அது பர்மனன்ட் கிடையாது. மியர் டெம்பரரி ரிலீஃப் தான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்தியா யுஎஸ்க்கு இடையே அந்த டாரிஃப் டீல் நெகோசியேஷன்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷமாயி ஸ்டாக் மார்க்கெட்லாம் கண்ணாபின்னான்னு ஏறினதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த க்ரூட் ஆயில் விஷயத்துல பார்த்தா இவங்க இப்படி ஒரு டீல் போட்டு ஒரு பேனல் போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா, இனி அடுத்தடுத்த அவங்க என்னென்ன டாரிஃப்ல வரப்போகுது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்களோ எல்லாத்தையுமே இந்த பேனல் கண்காணிப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ இந்த டாரிஃப் இப்ப குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வெறும் டெம்பரரி சொல்யூஷன் தான், டெம்பரரி ரிலீஃப் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அடுத்தது நம்ம ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில வாங்குறத நிறுத்திட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ரிலையன்ஸ் தரப்புல இருந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டோங்க அப்படின்னு சொல்லி தெளிவா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம உண்மையிலேயே அதை பண்ண முடியுமான்னு கேட்டா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் 23 இருந்து இந்தியா ரஷ்யாட்ட இருந்து கம்ப்ளீட்டா க்ரூட் ஆயில பெரிய அளவுல நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 25 நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா இம்போர்ட் பண்ண க்ரூட்லயே 35% ரஷ்யாட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இம்போர்ட் பண்றதுல முக்கியமான விஷயம் நம்பர் 1 க்ரூட், ரெண்டாவது கோல்டு. ஃபர்ஸ்ட் நம்ம க்ரூட் தான் அதிகமா இம்போர்ட் பண்றோம். அதுல 35% ரஷ்யாட்ட இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஏன்? அங்க விலை கம்மியா கிடைக்குது, சீப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க விலைவாசியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும் அப்படின்றதுனால தொடர்ந்து ரஷ்யாட்ட இருந்து நம்ம இந்த வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்தியாவுடைய எக்கனாமிக் லைஃப் லைன்ல ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்குதுங்கிறத மறுக்கவே முடியாது. பட் யூஎஸ் தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க முன்னாடியும். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ராஸ்நெஃப்ட், லூகாயில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இம்போர்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் ரஷ்யா தான் நமக்கு அதிகமா க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடா இன்னைக்கும் இருக்கு. அவங்க தான் நமக்கு நம்பர் 1 சப்ளையர். ஏன் எதை வச்சு நம்ம அதை சொல்ல முடியும் அப்படின்னா, ஜான்வரியில மட்டும் 1.16 மில்லியன் பேரல் பர் டே நம்ம ரஷ்யால இருந்து கொண்டு வந்திருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே மாசத்துல டக்குன்னு 10 நாள்ல ரஷ்யால இருந்து நாங்க க்ரூட் ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட உடனடியாக அதை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய 1.16 மில்லியன் பேரல் பர் டே அப்படிங்கிறத நீங்கள் ரிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பட் யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா எங்ககிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. எங்கிருந்து வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்றோம், அந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. இந்த இன்ட்ரிம் ட்ரேட் டீல்ல அவங்க $500 பில்லியன் மதிப்புல இந்தியா எங்ககிட்ட கூட்ஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேட் டீல் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எனர்ஜி ப்ராடக்ட்ஸும் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய தகவல். ஏற்கனவே ஜான்வரியில பாத்தீங்க அப்படின்னா,
யுஎஸ் இருந்து நம்ம ஒரு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேரல் க்ரூட் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்ட அமெரிக்காட்ட இருந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா குடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரஷரா இதுல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் பிரஷர் குடுத்தாலும் ரஷ்யன் க்ரூட் ஆயில முழுசா இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு 10% 20% கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத இம்போர்ட்ட வந்து குறைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஒரே அடியா ஒரே நேரத்துல நீங்க அத செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி இந்த இந்தியா அமெரிக்காவுடைய இன்ட்ரிம் ட்ரேட் டீல்ல ஒரு செக்டாருக்கு மட்டும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது எதுன்னா பார்மசூட்டிகல்ஸ். ஏன் இந்த பார்மசூட்டிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த செக்டாருக்கு மட்டும் ஒரு ரிலீஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு டாரிஃப் அப்படிங்கிறது 50% இருந்து 18% தான் குறைஞ்சிருந்தாலும், இந்த இந்தியன் பார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு டாரிஃப் இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஷீல்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்தியா யுஎஸ் உடைய இந்த இன்ட்ரிம் அக்ரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஃபைனலைஸ் ஆகணும். யுஎஸ் உடைய நேஷனல் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது பல்வேறு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முடிவுகள் எல்லாம் வந்ததற்கு பிறகுதான் இந்த ரிலீஃப் அப்படிங்கிறது பெர்மனன்ட்டா டெம்பரரியா அப்படின்றது தெரியும். சரி, யுஎஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படி என்னதான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வெளிநாட்டுல டிபெண்ட் பண்ணி இருக்கோம் மருந்துக்காக அப்படிங்கறது இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இது நமக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ரிஸ்கா வரக்கூடிய நாட்கள்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவை வச்சு தான் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் மேல டாரிஃப் டெசிஷன் வருமா வராதா அப்படிங்கிறது இதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்தியா அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மருந்துகளால எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்னு அமெரிக்கா ஃபீல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டாரிஃப் போடப்படாமலே இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன் டாரிஃப் போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு பிராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மருந்துகளுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். மற்ற நாடுகள்ல 10 ரூபாய்க்கு விக்கிற மருந்து அப்படின்னா, அமெரிக்கால போனா 100 ரூபாய் அளவுக்கு விக்கும். அதாவது 10 மடங்கு வரைக்கும் இல்ல குறைஞ்சது 2, 3 மடங்காவது அதிகமா விக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்றதுனால, இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ அஃபோர்டபிளா ஆக்கணும். இது ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின்ஸ் உடைய மருந்துகள் விலையெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுல அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சோ, இப்போ அவங்க அமெரிக்கால இருந்து டாரிஃப் போட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த மருந்துகளுடைய விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ல ஹெல்த் கேர் காஸ்ட் அப்படிங்கிறது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அங்க ஹெல்த் கேர் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம்ப் ஆர்எக்ஸ்னு ஒரு வெப்சைட்லாம் ஆரம்பிச்சதா நம்ம மக்கள் பேஜ்லேயே தொடர்ந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் என்ன ஏது அப்படிங்கிறத. அதனால இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் விஷயத்துல மட்டும் அமெரிக்கா ரொம்ப கவனமா தான் அடியெடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா தான் இருக்கு. நீங்க இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.